வணக்கம் நண்பர்களே. ஜோதிடம் பத்தின தகவல்கள தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த மாதத்திற்குண்டான கிரக நிலவரம் மீன ராசியிலிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்கு 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய குடும்பஸ்தானம், தன குடும்ப வாக்குஸ்தானமான மேஷ ராசியில குரு, ராகு சஞ்சாரம் பண்றாங்க. சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடமான மிதுன ராசியில சூரியன், புதன் சேர்க்கை. 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல கடகராசியில சுக்கிரன் இருக்காரு. ருண ரோகஸ்தானம்னு சொல்லக்கூடிய 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காரு. இந்த செவ்வாய்க்கு குரு மற்றும் சனியின் பார்வை கிடைக்கிறது. 8ஆம் இடத்துல கேது சஞ்சாரம் பண்றாரு. விரயஸ்தானம்னு சொல்லக்கூடிய கும்பராசியில சனி பகவான் சஞ்சாரம் பண்றாரு. இந்த மாதத்துல ஏற்படக்கூடிய கிரக பெயர்ச்சிகள் அப்படின்ட்டு பார்த்தா, இந்த மாதம் உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிற புதன் சந்தோஷத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்துட்டு இருக்கிற புதன் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி விட்டு ஜூலை 8ஆம் தேதி அன்னைக்கு மிதுன ராசியிலிருந்து 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அங்க ஏற்கனவே சுக்கிரன் இருக்காரு. ஆனா அந்த சுக்கிரன் அதே 8ஆம் தேதி அன்னைக்கு அவரு 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அதாவது ருண ரோகஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அதாவது 8ஆம் தேதி அன்னைக்கு. ஜூலை 15ஆம் தேதி அன்னைக்கு 4ஆம் இடத்துல இருக்கிற சூரியன் 5ஆம் இடமான கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. ஆடி மாத பிறப்பு. அதே சமயம் ஜூலை 24ஆம் தேதி கடகராசியில 5ஆம் இடத்துல இருக்கிற புதன் 6ஆம் இடமான சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே இருக்கிற செவ்வாய் சுக்கிரனோட இணைந்து குரு மற்றும் சனியின் பார்வையில வராரு. இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தேன்னா, ஜூலை 3 குரு பூர்ணிமா வியாச பூஜை, ஜூலை 9 பானு சப்தமி, ஜூலை 15 சனி பிரதோஷம், ஜூலை 16 தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பம், ஆடி மாத பிறப்பு, ஜூலை 17 ஆடி அமாவாசை, ஜூலை 22 ஆடிப்பூரம். இந்த ஜூலை மாதத்துல இந்த மீனராசியில பிறந்தவாளுக்கு உண்டான வெற்றிகளை தரக்கூடிய காரிய பலிதத்தை தரக்கூடிய சாதகமான நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஜூலை 1, 2, 3, 4, 5, 6ஆம் தேதி மதியம் 1 மணி வரை, அதன் பிறகு 8ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு மேல் ஆரம்பித்து 9, 10ஆம் தேதி சாயந்தரம் 7 மணி வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் 13ஆம் தேதி ஆரம்பித்து 13ஆம் தேதி விடியற்காலையே ஆரம்பித்து 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 28, 29, 30, 31 ஆகிய நாட்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும், நன்மைகளை ஏற்படுத்தும். ஆனா அதே சமயம் பார்த்தீங்கன்னா, இந்த மாசத்துல உங்களுக்கு சில குடும்பத்தில் குழப்பங்களை, பண விவகாரங்களில் தடுமாற்றத்தை ஏற்படுத்துகின்ற நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். அது என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 25ஆம் தேதி காலை 11 மணி 12 நிமிஷத்திலிருந்து ஜூலை 27ஆம் தேதி இரவு 7 மணி 28 நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டமம். 25th ஜூலை மார்னிங் 11:12 AM டு 27th ஜூலை ஈவினிங் 7:28 PM வரை. இந்த நாட்கள்ல சந்திராஷ்டம நாட்கள்ல சற்று எச்சரிக்கையா இருக்கணும். குறிப்பா 2ஆம் இடத்துல இருக்கிற குரு ராகு சேர்க்கைக்கு சனி பார்வை, அதே குரு ராகுவோட பார்வையில தான் சந்திரன் வராரு. கஜகேசரி யோகம் ஏற்படுகின்றதே அப்படின்ட்டு ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதே அப்படின்னு கேட்டா கூட எதிரிகளால் உங்களுக்கு தொல்லை இருக்காது. ஆனா உங்க வாயே உங்களுக்கு தொல்லையை ஏற்படுத்தும். நீங்க சாதாரணமா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கும். குடும்பத்துல தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்கும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், வாழ்க்கை துணை, பெற்றோர், சக பணியாளர்கள், இப்படி யாரா இருந்தாலும் சரி உங்க பேச்சு சங்கடத்தை ஏற்படுத்தும். அவங்க மனசை காயப்படுத்துற மாதிரி பேசுவீங்க. அதனால கவனமா இருந்துக்கோங்க. வார்த்தைகளில் நிதானம் தேவை. அதிக பிரசங்கத்தனமா பேசிட்டு சிக்கல்ல மாட்டிக்காதீங்க. கிண்டல் பண்றேன்னு சொல்லிட்டு எதையாவது சொல்ல போக அது பெரிய பிரச்சனையா மாறிடும். கவனமா இருந்துக்கோங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பலாபலன்கள் எப்படி இருக்க போறது அப்படின்ட்டு பார்க்க போறோம். குறிப்பா குடும்ப தலைவிகளுக்கு எப்படி இருக்க போறதுன்னா, குடும்பஸ்தானத்துல குரு ராகு சேர்க்கைக்கு சனி பார்வை. இந்த கிரக நிலவரம் அப்படிங்கிறது குடும்பத்துல சந்தோஷத்திற்காக செலவுகள் ஏற்படும், குடும்பத்தின் தேவைக்காக செலவுகள் ஏற்படும். அந்த செலவுகள் ஆரோக்கிய செலவுகளாக இருக்கலாம்,
கடன் சார்ந்த பிரச்சனைக்கு முடிவுரை கொடுக்கக்கூடிய வகையில செலவுகளாக இருக்கலாம். பெற்றோரின் ஆரோக்கிய செலவு அல்லது குழந்தைகளின் மேல் படிப்புக்கு, குழந்தைகளின் எதிர்கால திட்டங்களை செயல்படுத்துவது, குழந்தைகளின் திருமண செலவுகள், குழந்தைகளின் கடல் கடந்து பயணிக்கும் செலவுகள் போன்ற செலவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஆனா அதுக்கேத்த மாதிரி கையிருப்பு கரையும். கையில ஒரு 10 பைசா தங்காது. 10 பைசா தங்க வைக்கிறதுக்கு நீங்க 100 ரூபா செலவு பண்ணணும், 1000 ரூபா செலவு பண்ணணும். அதாவது பிரம்ம பிரயத்தனம் படணும்னு சொல்லணும். அதனால நீங்க கொஞ்சம் உங்களுடைய செலவை குறைச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நம்ம ஒரு செலவையும் குறைக்க முடியாது. நம்ம என்ன பண்றது அப்படின்னா, நீங்க செலவை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்றதுங்கிறத விட செலவை கட்டுப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. குறைக்கிறதுக்கும் கட்டுப்படுத்துறதுக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னா, மினிமம் செலவா இருக்கணும். இப்போ ஒரு பொருள் வாங்குறீங்க, அந்த பொருள் இல்லாம இருக்க முடியாது. ஆனா அந்த பொருள்லயே இருக்கிறதுலே ஒரு கம்மியான ரேட்டா இருக்கிறதா பார்க்கணும். ஒரே ஒரு பேனா வாங்குறீங்க அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல போயிட்டு நீங்க பார்க்கர் பேனா வாங்குறத விட, இன்னைக்கு இருக்கிற பண பற்றாக்குறை காலத்துல, அதுவும் குறிப்பா மீனராசிக்கு, நீங்க உங்க குழந்தைங்க கிட்ட சொல்லி ஏதோ சாதாரணமா ஒரு 10 ரூபா பேனா இல்ல 30 ரூபாய்க்கு அந்த இங்க் பென்லாம் வாங்கி கொடுக்கறது நல்லது. அதிகமான செலவுகளை ஏற்படுத்தாமல் குறைவான செலவை, குறைவான தேவைக்கு ஏற்றாற் போல பண செலவுகளை செய்வது உங்கள் குடும்பத்தில் நிம்மதிக்கு வழிவகுக்கும். சந்தோஷம் குறைவே இருக்காது. ஆனா நிம்மதி இருக்கான்னு கேட்டா, பண தேவைகள் அதிகரிக்கிறதுனால நிம்மதி குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த நிம்மதி அதிகரிக்கிறதுக்கு தான் இப்ப வழி சொல்லியிருக்கேன். அதே சமயம் 2ஆம் இடத்துக்கு அதிபதியான செவ்வாய் இந்த மாதத்துல சனி மற்றும் குருவின் பார்வையில ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரைக்கும் இருக்காரு. இந்த சனி பார்வையில எப்பொழுதெல்லாம் செவ்வாய் வருகிறாரோ அப்பொழுதெல்லாம் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் உலக அளவுல ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் வருது. இது கடந்த காலங்கள்ல கடந்த 100 வருஷத்துல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னாலே ஒவ்வொரு தடவையும் உலக போர் நடக்கும் போதோ இல்ல ஏதாவது பெரும் வியாதி வருகின்ற பொழுதோ இந்த அமைப்பு இருக்கும். சனி பார்வையில செவ்வாய் வருது. ஆனா இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கிற சிச்சுவேஷன், சனி பார்வையில செவ்வாய் வந்தா கூட குருவின் பார்வையும் செவ்வாய்க்கு கிடைக்கிறதுனால இது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி. சனி பார்வை குருவுக்கு கிடைக்கிறது, குரு பார்வை செவ்வாய்க்கு கிடைக்கிறது, செவ்வாயின் பார்வை சனிக்கு கிடைக்கிறது, சனியின் பார்வை செவ்வாய் கிடைக்கிறது. ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி. உங்களுடைய விரயஸ்தானம் 2ஆம் இடம் மற்றும் 6ஆம் இடம், அதாவது கடன் சார்ந்த பிரச்சனைகள், ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளுக்காக நீங்கள் கொஞ்சம் பண தேவைகளை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறீர்கள். அதனால கவனமா இருந்துக்கோங்க. ஆனா இந்த சனி பார்வையில செவ்வாய் வர்றது எல்லாருக்குமே பொதுவா பாதிப்பை ஏற்படுத்தினாலும், மீனராசியில் பிறந்தவர்களுக்கு சில புதிய நண்பர்களின் அறிமுகம் காரணமாக உதவிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றது. குழந்தைகளின் வளர்ச்சி அமோகமாக இருக்கும். குழந்தைகளால் உங்களுக்கு லாபங்கள் பெருகும். வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற மாதமாக இருக்கு. வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு கடின முயற்சியின் மூலமாக பணம் சம்பாதித்து அதை கடன் அடைத்து நிம்மதிக்கு வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்றது. 5ஆம் இடத்திற்கு 2ஆம் இடம், 6ஆம் இடம், இந்த 5ஆம் இடத்திற்கு 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால, 5ஆம் இடத்தின் 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால வியாபாரத்தின் மூலமாக தனவரவு ஏற்படும். அந்த தனவரவு கடன் அடைப்பதற்குண்டான யோகத்தையும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்துகின்ற யோகத்தையும் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, இந்த மீன ராசியில பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால, அந்த 5ஆம் வீட்டு அதிபதியான சந்திரன் கஜகேசரி யோகத்தை ஏற்படுத்துகின்ற பொழுதெல்லாம் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான பலன்கள் ஏற்படும். தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய, மனோதிடம் அதிகரிக்கக்கூடிய, வாக்குச்சாதுரியம் ஏற்படுகின்றது. இதன் மூலமாக படிக்கின்ற குழந்தைகள் ஒரு விதத்துல வளர்ச்சி அடைந்தாலும், பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்களுக்கும் ஏற்றத்தை தரக்கூடிய, தனலாபத்தை தரக்கூடிய, பதவி கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்க போறது. அதாவது உங்களுக்கு எப்படின்னா, ஒரு பெரிய நல்லது வரும், கூடவே பெரிய செலவும் வருது. உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லது வரும்பொழுதெல்லாம் செலவு வருது. அதனால நல்லது வருதுன்னு சந்தோஷப்படுங்க, செலவு வருதுன்னு கவலைப்படாதீங்க. சந்தோஷமா அந்த செலவு பண்ணுங்க. இன்ஃபேக்ட் அந்த செலவு பண்ணும்பொழுது கூடவே இன்னொரு செலவையும் ஏற்றுக்கோங்க. யாராவது ஒருத்தருக்கு, வயதானவருக்கு, நீங்க உங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் வருது, உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புது துணிமணி எடுக்கிறீங்கன்னா கூடவே ஒரு வயசானவருக்கு, ஒரு ஏழ்மை நிலையில் இருப்பவருக்கு, ஒரு செக்யூரிட்டியில ஒர்க் பண்றவங்க, கஷ்டப்பட்டு உடல் நோக வேலை பண்றவங்களுக்கெல்லாம் நீங்க ஏதாவது ஒரு வஸ்திரம் எடுத்து கொடுக்க,
அவர்கள் சந்தோஷமடைய உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் இரட்டிப்பாகும். உங்களுடைய வெற்றிக்கு உண்டான வழிவகைகள் ஏற்படும். இத பல பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, இந்த ஆள் என்னமோ தண்ட செலவு பண்ண வைக்கிறான் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா இதை நீங்க செஞ்சு பாருங்க. நான் என்னுடைய பர்சனல் அனுபவத்தை சொல்றேன். நான் ஒரு காரியம் பண்றேன் அப்படின்னா, ஒரு விஷயம் பண்றேன் அப்படின்னா, அது கூடவே ஏதாவது ஒரு தான தர்மம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். குழந்தைகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, வயசானவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, வயசானவங்களுக்கு ட்ரெஸ் துணிமணி வாங்கி கொடுக்கறது, வேத பாடசாலையில படிக்கிற குழந்தைகளுக்கு வஸ்திரம் வாங்கி கொடுக்கறது. இதை பண்றதுனால உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னா, உங்களுடைய கர்ம கணக்கு கழிந்து உங்களுடைய புதிய கர்ம கணக்கு துவங்கும். இதன் மூலமாக உங்களுடைய கடந்த கால சங்கடங்கள், கஷ்டங்கள், மன உளைச்சல்கள் உங்களை விட்டு போகும். இது அவங்க வாங்கிக்கிறாங்களே, அவங்களுக்கு ஏதாவது கெடுதல் வருமா அப்படின்னா, இந்த மாதிரி வாங்கிக்கிறவர்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய தகுதியானவர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும். ஒரு குடும்பத்துல நல்ல சந்தோஷமா இருக்கிறவர்கிட்ட போய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் பலன் கிடையாது, அவருக்கும் பலன் கிடையாது. எந்த இடத்துக்கு சாப்பாடு தேவையோ அந்த இடத்துல சாப்பாடு கொடுக்கணும். பசியோடு இருக்கிறவனுக்கு சாப்பாடு போட்டால் அவன் வாழ்த்துவான், அவன் வயிறு வாழ்த்தும். அவன் வாழ்த்தாட்டினாலும் மனசு வாழ்த்தாட்டினாலும் அவனோட வயிறு வாழ்த்தும். ஆனால் பட்டினி இல்லாமல் நல்லா சாப்பிட்டு கல்யாண சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஜாம்னு இருக்கிற ஆள்கிட்ட போயிட்டு என்ன அவனுக்கு சாப்பாடு தர சாப்பிட்றான்னு கேட்டால் அவன் திட்டிட்டு போவான். அந்த மாதிரி பாத்திரம் அறிந்து பிச்சை இடுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. பாத்திரம் இருந்து பிக்ஷை இடுன்னு. பிச்சை இடுன்னு இல்லை, பிச்சை வேற பிக்ஷை வேற. பிக்ஷை அப்படிங்கிறது ஆக்சுவலாக தமிழ்ல அது பிக்ஷைங்கிறது பிச்சையா மாறிடுது. ஆனா அதனுடைய உண்மை அர்த்தம் என்ன அப்படின்னா, பிக்ஷை அப்படின்னா ஒரு மரியாதையுடன் சாப்பாடு கொடுப்பது, சாப்பாடு பரிமாறுவதற்கு பெயர் தான் பிக்ஷை. ஒரு சன்னியாசிக்கு பிக்ஷை கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது உங்களுக்கு புண்ணியம். அதே சமயம் ஒரு இயலாதவருக்கு, உடல் ஊனமுற்றவருக்கு, உடல் இயலாதவருக்கு பிக்ஷை கொடுக்கிறேன் அப்படின்னா அதுவும் உங்களுக்கு புண்ணியம்தான். அதனால புண்ணியத்தை சேருங்கள், உங்களுடைய கர்ம கணக்கை நேர் செய்து கொள்ளுங்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்களுக்கெல்லாம் தனவரவு ஏற்படுகின்ற சூழ்நிலை, கடன் அடைபடுவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் கலைத்துறை நண்பர்களை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிற வரைக்கும், அதாவது ஜூலை 8ஆம் தேதி வரைக்கும் பண வரவு இருக்கும், மதிப்பு மரியாதை இருக்கும். ஆனா 8ஆம் தேதிக்கு மேல, அதே சமயம் பாத்தீங்கன்னா இந்த மீனராசியில பிறந்தவங்களுக்கு 8ஆம் தேதிக்கு மேல சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல செவ்வாயோட இணைந்து சனி மற்றும் குருவின் பார்வையில வரதுனால உங்களுக்கு மேன்மைகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது. கடன் உதவிகள் கிடைக்கும், கடன் அடைபடுவதில் இருந்த சிக்கல்கள் தீரும். எதிர்பாலின நண்பர்களின் உதவியின் காரணமாக இதெல்லாம் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கு. செலவாகும், ஆனா அந்த செலவை அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான இடத்துல இருக்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு விசேஷமான பலன்களை ஏற்படுத்தினாலும், சில தேவையற்ற செலவுகள், சில தேவையற்ற வார்த்தை விரயங்கள் உங்களுக்கு எதிரிகளை சம்பாதிக்கும் சூழ்நிலை இருக்கு. அதனால அந்த ஒரு விஷயத்துல மட்டும் கவனமா இருந்துக்கோங்க. 8ஆம் தேதிக்கு மேல வியாபாரிகளுக்கு கடன் அதிகரிக்கும் சூழ்நிலை இருக்கு. அதனால உங்களுடைய வியாபாரத்தின் விஸ்தீரணத்தன்மையை பெருசுபடுத்தாதீங்க, இருக்கிறத அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஆனா உங்களுடைய வியாபாரத்தை கஸ்டமர்கிட்ட இருந்து பணத்தை வாங்குறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுறது நல்லது. உங்களுடைய பணம் வெளியில நிறைய நின்னுது அப்படின்னு சொன்னா அதை சீக்கிரமா கலெக்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. 4ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால அஜீரண கோளாறு மட்டும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், நேரத்திற்கு சாப்பிடாம இருக்கிறது போன்ற விஷயங்களினால் சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது. அதை மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துட்டா மற்றபடி கெடுபலன்கள் இல்லை. வயது முதிர்ந்தவர்களுக்கு கூட ஆரோக்கியத்துல பெரிய பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா சின்ன சின்ன மருத்துவ செலவுகள், அது உங்க குடும்பத்தாரின் மருத்துவ செலவுகளாக இருக்குமே தவிர உங்களுக்கு ஆரோக்கிய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. வண்டி வாகன வகையில உங்களுக்கு பராமரிப்பு செலவுகள் பெரிதாக இருக்காது, அதனால கவலைப்பட வேண்டாம். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு சில மேன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அறிவு சார்ந்த தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் வாக்கு சாதுரியத்தின் மூலமாக பண சம்பாதிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது. 6ஆம் இடத்துக்கு சுக்கிரன் பயிற்சி ஆகிறதுனால இந்த ராசியில பிறந்த அனைத்து ஆண் பெண் எல்லாருமே எதிராளியிடம் பேசும்பொழுது, எதிர்பாலினத்தவர்களிடம் பேசும்பொழுது அபவாத பெயர் வராம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணினாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆகும். எச்சரிக்கையுடன் இருந்தால் நன்மைகள் ஏற்படும். இந்த மாதத்துல உங்களுக்கு
வளர்ச்சி ஏற்படுகின்ற மாதமாக இருக்கிறதுனால உங்களுடைய பரிகாரமாக குலதெய்வ வழிபாடு மற்றும் சிவபெருமான் வழிபாடு செய்யுங்கள். அதுவும் சிவபெருமானை தட்சிணாமூர்த்தி ரூபத்தில் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். குரு பகவானின் அருள் கிடைக்கிறதுக்குண்டான யோகத்தை ஏற்படுத்தும். இதன் மூலமாக உங்களுக்கு குடும்ப நிம்மதியும் வார்த்தைகளால் ஏற்படும் அபவாத பெயர் விலகும் சூழ்நிலை அமையும்.